தியாகி சுப்பிரமணிய சிவாவோட மணிமண்டபத்த பார்க்க போறோம். தியாகி சுப்பிரமணிய சிவா வந்து மதுரை மாவட்டம். இப்போ வந்து பார்த்தோம்னா, அந்த திண்டுக்கல் மாவட்டத்தில இருக்கிற வத்தலக்குண்டுல தான் பொறந்திருப்பாரு. அங்க பொறந்தவரு இப்ப தர்மபுரியில வந்து பாப்பாரப்பட்டியில வந்து ஏன் வந்து இறந்தாரு? இங்க ஏன் மணிமண்டபம் உருவாகியிருக்கு? அப்புறம் அவர் பேருக்கு முன்னாடி வந்து சிவன் அவர் பேரு சுப்பிரமணியன் தான். சிவான்ற பேர் எப்படி வந்துச்சு? சிவம் எப்படி வந்துச்சுன்ற மாரியும், மேலும் மணிமண்டபத்தில இருக்கிற நிறைய வந்து வசதி வாய்ப்புகள மாணவர்களுக்கு பயன்படுற வகையில செஞ்சு குடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்னன்ற பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த இடத்துக்கு 2 வழியில வரலாம். ஒண்ணு வந்து பார்த்தோம்னா, தருமபுரி பேருந்து நிலையத்திலிருந்து பாப்பாரப்பட்டி வந்து இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு வாக்கபிள் ஸ்டெப் வண்டியில வந்தாலும் ஸ்ட்ரெயிட்டா மெயின் ரோடு தான் இருக்கு. ஒரு 17 கிலோமீட்டர் தான் இருக்கும். இதே வந்து பென்னாகரம் ரோட்ல போயிட்டு நாகதாசம்பட்டி. நாகதாசம்பட்டி பிரிவுல வந்தோம்னா, ஒரு 27 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டருக்குள்ள வரும். 2மே பார்த்தீங்கன்னா, நீங்க கூகுள்ல பண்ணி பார்த்தோம்னா லொகேஷன் கரெக்ட்டா இருக்கு. ஏன்னா இது ரோட் பயணிகள் இருக்கிறதுனால எந்த பக்கம் இருந்தாலும் நீங்க வந்து இந்த இடத்துல வந்து சேர்ந்துரலாம். இவர் வந்து யாருன்னு பார்த்தோம்னா, விடுதலைக்காக போராடின ரொம்ப முக்கியமான தலைவர்ல இவரும் ஒருத்தர் தான். வ.உ. சிதம்பரனார், பாரதியார், அதுக்கப்புறம் இவரெல்லாம் பார்த்தோம்னா வந்து, அ ஒரு 3 பேரா சேர்ந்து ரொம்ப பொதுக்கூட்டங்கள்லயும் சரி, மேடை பேச்சாளராவும், நிறைய கட்டுரைகள், தின நாளிதழ் இந்த மாரி நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்காக வெளிச்ச ஊட்டணுன்றதுக்காக நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம வந்து போராட்டத்துக்கும் ஹிஸ்ட்ரி அந்த இது போகாம, இவர் வந்து ஏன் அந்த பேர் வந்துச்சு? எதனால வந்து இது இங்க தர்மபுரி வந்தாரு? அதுக்கப்புறம் இந்த மாரி டீட்டெயில்ஸ் மட்டும் பார்க்க போறோம். 1903ல இவர் வந்து சுப்பிரமணியம் வந்து பார்த்தோம்னா, ரொம்ப எழுச்சிமிக்க ஒரு போராட்ட வீரராகவும், அது நெறைய வந்து மேடை பேச்சாளராகவும், புரட்சிகரமான செயல்பாடும் பார்த்துட்டு, அப்போ வந்து சிவனடியாராவும், ஆன்மீகத்தில ரொம்ப ஈடுபாடு கொண்டு, மக்கள் வந்து ரொம்ப தேடி போய் வழிபடுற ஒருத்தர் இருந்தாரு. அவர் யாருன்னு பார்த்தோம்னா, ஸ்ரீ சதானந்த சுவாமிகள். அவர் தான் வந்து இவருக்கு சிவம்ன்ற பேர் வைக்கிறாரு. இவருடைய செயல்பாட பார்த்து, அவர் பேரு சுப்பிரமணியம் சிவம்னு கூட சேர்த்து வைக்கிறாரு. அவர் வைக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா, சதானந்த சுவாமிகள் தான். இவர் தான் வைக்கிறாரு. இவருடைய இது பார்த்தோம்னா, நம்ம மணிமண்டபத்தில கூட பார்த்தோம்னா, அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சுப்பிரமணிய சிவம் அப்படின்னு தான் எழுதியிருக்குங்க. இதுதான் அவரோட மணிமண்டபம். இது இனாகரேஷன் ஃபங்ஷன் பண்ணது அந்த டீட்டெயில்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. மேலும் வந்து பார்த்தோம்னா, இங்க நெறைய ஸ்டூடண்ட்ஸ் படிச்சிருக்காங்க. அவங்க யாருமே தெரியாத மாதிரி நான் அந்த முக்கியமான இடத்த மட்டும் பர்ட்டிகுலரா நான் வீடியோ எடுத்ததுனால, கொஞ்சம் ஃபுல்லா கவர் பண்ண முடியலைங்க. அடுத்து வந்து நான் பார்த்தோம்னா, இவர் வந்து தருமபுரிக்கு எப்படி வந்தாருன்னு பார்த்தோம்னா, இவர் வந்து அப்ப சென்னை மாகாணமா இருக்கும்போது, அங்க வந்து சென்னையில ஒரு போராட்டம் பண்றாரு. அங்க கைது பண்றாங்க. இவர வந்து அங்க இருக்கிற ஆந்திரா சிறையில அடைக்கிறாங்க. அங்க அடைக்கும்போது, அங்க வந்து தருமபுரிய சேர்ந்த 2 பேரு. அண்ணா சாகரத்த சேர்ந்த 2 பேரு. அவங்க வந்து யாருன்னு பார்த்தோம்னா வந்து பார்த்தோம்னா, அ கந்தசாமி குப்தா, அதுக்கப்புறம் தீர்த்தகிரியர். இவங்க 2 ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. நண்பர்களா. அங்க வந்து நண்பர்களா அவங்க ரொம்ப இதானதால, ஆன்மீகத்திலயும், அரசியல்லயும் அவங்க ரொம்ப ஈடுபாடு கொண்டவங்களா இருந்தாலும், இவங்களும் சரி 3 பேர் சேர்ந்து வராங்க. அங்க வந்துட்டு தான் பாப்பாரப்பட்டியில அவங்களுக்கு ஒரு நிலம் கிடைக்குது. 6.6 ஏக்கர் 21 சென்ட் காசு குடுத்து கிரயம் பண்றாங்க இவரு பேர்ல. தியாகி சுப்பிரமணிய சிவா பேர்லயே பதிவு பண்றாங்க. சுப்பிரமணிய சிவாவுக்கு எதுக்கு நிலம் தேவைப்படுதுன்னு பார்த்தோம்னா, அவருடைய மிகப்பெரிய கனவு வந்து ஒரு பாரத மாதா சிலை வைக்கணுன்றது தான். அதாவது பாரத மாதாவுக்கு கோயில் கட்டணும். அவருடைய ஹிஸ்டரி நீங்க பார்க்கும்போது, வரலாறு அவருடைய போராட்டம்லாம் பார்க்கும்போது, அவர் வந்து பார்த்தோம்னா, ஒரு வங்க பிரிவினை நடக்கும் 1906ல. அப்போ வந்து அவருக்கு ஒரு கோவம் வந்துருது. இவங்க முஸ்லீம், இந்துக்கள் பிரிச்சு ஆள்றாங்க. இந்த மாரிலாம் பண்றாங்க இல்லையா? அதனால பொதுப்படையான ஒரு பாரத மாதாவை உருவாக்கணும்னு சொல்லிட்டு, அவரு ஒரு இது தோணுது அவர் மனசுக்குள்ள. அதனால தான் செய்யணுன்றத ரொம்ப நாள் ஆசை வச்சு செய்றாரு. இவரோட காலகட்டத்தில தான் அந்த வங்க பிரிவினை இந்த மத பிரச்சனைன்றது கொஞ்சம் பெருசா வந்திருக்கும் போல இருக்கு. அப்போ வந்து பார்த்தோம்னா, இவரு மேடை பேச்செல்லாம் ஆரம்பிக்கும்போது, வந்தே மாதரம்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அல்லாஹ் அக்பர்ன்ற மாரி இந்து, முஸ்லீம்லாம் நம்ம ஒண்ணு தான்ற மாரி தான் பேசுவாருங்க. இவரு வந்து அகிம்சை வழிய வந்து எதிர்க்கிறவரு. அதாவது காந்தி கூட இருக்காம, காங்கிரஸ் கூட வேண்டாம் இருக்காம, இவரு வந்து தீவிரவாதத்த ஆதரிச்சவரு. அதாவது அகிம்சையே வேண்டாம், தீவிரவாதத்தில தான் நம்ம வெற்றி பெற முடியுன்ற மாரி நெனச்சவங்க. அதுக்கப்புறம் தான் அந்த தர்மபுரியில நிலம் வாங்கி, அவர் பர்ட்டிகுலரா நிலம் வாங்குனதே வந்து பார்த்தோம்னா, பாரத மாதா சிலை வைக்கணுன்றது தான். அவரால வைக்க முடியல. நோய்வாய்ப்பட்டு இத இறந்துறாரு. அதுக்கப்புறம் தான் பார்த்தோம்னா, நம்ம 2011ல ஜெயலலிதா பீரியட்ல அவங்க அம்மையார் அவங்க தான் ரெடி பண்ணி இனாகரேஷன் பண்றாங்க. பார்த்தோம்னா, இங்க இந்த மணிமண்டபத்துக்குள்ள எல்இடி டிவி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் போராட்டம் நடத்தும்போது என்னென்ன ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் அப்படியே டிராயிங்கா வரைஞ்சு, அத அப்படியே கண்ணாடிக்குள்ள பத்திரமா வச்சிருக்காங்க. நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு. அவர் வந்து தொழுநோயால பாதிக்கப்பட்டபோது ட்ரெயின்ல ஏத்தலைங்க அவர. ட்ரெயின்ல ஏத்தாம வெளியவே தள்ளி விட்டுருவாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு. அத வந்து தத்ரூபமா வரைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, அவர் பாரதியார் கூட இருந்த புகைப்படங்கள், அதுக்கு அப்படி இன்னும் வேற என்னென்ன விஷயம் இருக்குங்களோ, அவருடைய நினைவுகளா இருக்கிற மாரியெல்லாம் அங்க சித்திரமா வரைஞ்சு வச்சிருக்காங்க. இவருக்கு வந்து தொழுநோய் வர முக்கிய காரணம் வந்து சிறைச்சாலை செல்றதால தான். அப்பப்போ ஒரு 2 1/2 வருஷம், 3 வருஷம், 1 1/2 வருஷம் இந்த கணக்குல பார்த்தோம்னா, நெறைய புரட்சிகரமான போராட்டம் நடத்தியிருப்பாரு. அப்பலாம் ஜெயிலுக்கு போயிட்டு வரும்போது, அங்கிருந்து தொழுநோய் தொற்று வந்துரும். அது மூலமா தான் இவர் பயணிப்பாரு. இவர் பார்த்தோம்னா, இந்த பாரத மாதாவுக்கு சிலை வைக்கின்றதுக்காகவே இந்த தொழுநோயோட ட்ரெயின்ல ஏத்தாம, வண்டியிலேயே நடந்தும் போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது ரொம்ப கொடுமையான ஒரு இதா இருக்கும். ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி வெளிய வந்து பார்த்தோம்னா, இவருடைய நண்பர், இவர் பார்த்தா சின்னமுத்து முதலியார்ன்னு சொல்லிட்டு, அவரு இறந்த அவரு சமாதி இங்க தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. ஒரு லிங்கம் வச்சு இங்க கவர் பண்ணியிருக்காங்க. இந்த இடமும் அவரு தான். இவங்க வந்து நட்புகள் பார்த்தோம்னா, ஆன்மீகத்தையும், அரசியலும் கலந்த ஒரு நட்பா தான் இவங்க வட்டாரம் போல இருக்கும். இவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட அப்படிதான் இருக்கும். காவியும் இதுவும் கலந்த மாதிரி. அவ்வளோதான் இது பார்த்தீங்கன்னா, இதோட மணிமண்டபம். அப்படி வெளிய வந்தோம்னா, மாணவர்களுக்காக சில சிறப்பு நிகழ்வுலாம் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றத அப்படி பார்க்கலாம் வாங்க. இவருடைய சமாதி வந்து பார்த்தோம்னா, கிழக்கு மேற்காவும், அவர் நண்பருடைய சமாதியும் கிழக்கு மேற்காக தான் அமைஞ்சிருக்கு. அப்படியே வந்து வெளிய வந்து பார்த்தோம்னா, நம்ம தருமபுரி மாவட்டத்தில அந்த டைம் சுதந்திர போராட்டத்துக்காக யாரெல்லாம் கலந்துக்கினாங்களோ, அவங்கள வந்து ஒரு கண்காட்சியா ஒரு ரூம் ரெடி பண்ணி, அதில வந்து ஒரு ஃபோட்டோ ஃபுல்லா மாட்டியிருக்காங்க.
செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை இவங்க சார்பா அ தர்மபுரி மாவட்டத்தில எந்தெந்த சுதந்திர போராட்டத்துக்காக எத்தன பேர் கலந்துக்கிறாங்க, அவங்க பேர் டீட்டெயில்ஸோட அந்த ஃபோட்டோ நெறைய இருக்கு. இந்த பக்கம் வந்து மாணவர்கள்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. டிஎன்பிசிக்காக படிக்கிறாங்க. போட்டித் தேர்வுக்கெல்லாம் படிக்கிறாங்கங்க. தனித்தனியா யுபிஎஸ்சிலேருந்து எல்லாத்துக்கும் படிக்கிறாங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்க அந்த இது மட்டும் கொஞ்சம் கவர் பண்ணி எடுத்துட்டோம். இந்த பகுதி ஃபுல்லாவே பார்த்தோம்னா, இந்த ஒரு இது மட்டுமே யார் சுதந்திர போராட்டத்துல கலந்துக்கினாங்க, அவங்க ஃபோட்டோஸ் பூரா கவர் கவர் பண்ற மாரி ஒரு ரூம் கட்டி இந்த இடத்துல ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இது அவங்களுக்கான ஒரு கண்காட்சி மாரி. ஃபுல்லா அவங்கள சம்மந்தப்பட்ட கண்காட்சிலாம் வேற எதுவுமே கிடையாது. உட்காந்துட்டு ஃபுல்லா அவங்க பார்த்துட்டு போலாம். இதுதான் பாரத மாதாவோட சிலை. அந்த இடம் மொத்தமா பெரிய மண்டபமா அமைச்சிருக்காங்க. வெளிய வந்து பசங்க எல்லாமே மாணவர்கள், கேர்ள்ஸுங்கலாம் வந்து படிச்சுட்டு இருக்காங்க டிஎன்பிசிக்கு. அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு, பாரத மாதா சிலைய மட்டும் கவர் பண்ணி எடுத்துட்டோம். அந்த எடுத்ததுக்கு அப்புறம் வெளிய வந்து பார்த்தோம்னா, அப்படியே நூலகம் இருக்கு. நூலகத்த வந்து பார்த்தோம்னா, ரொம்ப பீஸ்ஃபுல்லா வச்சிருக்காங்க. அங்கேயும் படிச்சுட்டு இருக்காங்க. இங்க என்ன விஷயம்னா, டிஎன்பிசி படிக்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேல படிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கவுண்டிங் பண்ணாமலே சொல்றேன். அவ்வளோ பேரும் எல்லா இடத்துலயும் இருக்கிறதுனால, நாங்க அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுனால, கொஞ்சம் எங்களுக்கு அந்த வீடியோ ஃபுல் கவரேஜ் கிடைக்கல. முடிஞ்ச வரையும் எனக்கு தெரிஞ்சுக்கலாம் எடுத்துட்டு வந்தோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இங்க வந்து எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன். பாத்ரூம்லேருந்து, கிளீனிங்லேருந்து, பார்க்குற ஒவ்வொரு பொருளுமே, ஆர்ஓ வாட்டர்லேருந்து எல்லாருமே ஒர்க்கிங்கில சூப்பரா மெயின்டெயின் பண்றாங்க. உண்மையிலேயே அவங்க மெயின்டெயின் பண்றவங்களுக்கு இந்த இந்த வீடியோ சார்பா ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க. பாரத மாதா சிலை வந்து பார்த்தோம்னா, வெண்கலத்தில அழகா செஞ்சிருக்காங்க. தேசிய கொடியோட நிக்கிற அந்த அமைப்பு பார்த்தோம்னா, கிழக்கு நோக்கி பார்த்த மாரி இருக்குது மண்டபத்தோட. அப்புறம் வந்து கீழ ஒரு சிங்கம் நின்னு பேக்கிரவுண்ட்ல பயமா குடுத்துருக்காங்க. நல்லாருக்கு. அந்த வடிவம், அந்த இடம் எல்லாமே அமைப்பு நல்லாயிருக்கு. பசங்க உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறதுனால, அந்த மண்டபம் முழுசா எங்களால காட்ட முடியல. அதுக்கப்புறம் லைப்ரரியும் பார்த்தோம்னா, நூலகத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, அந்த நீட்டா இருக்கிறது. அதுக்கப்புறம் ஆர்ஓ வாட்டர். இங்க சுத்தமான ஆர்ஓ வாட்டர் தண்ணி கிடைக்குதுங்க. நான் புடிச்சு குடிச்சிட்டு வந்தேன். நல்லாயிருக்கு. அந்த மெயின்டனன்ஸ் வந்து பார்த்தோம்னா, எல்லா புக்கும் இருக்கு. அனைத்து வகையான புக்கும் இருக்கு. போட்டித் தேர்வுக்கான நீங்க ஐஏஎஸ், ஐபிஎஸ்லேருந்து, டிஎன்பிஎஸ்சிலேருந்து எல்லா தேர்வுக்கான புக்ஸும் லைன் அடிக்க வச்சுருக்காங்க. அங்கேயும் நிறைய படிக்கிறதுனால, நான் ஒரு சைட்லேருந்து மட்டும் கவர் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இங்க வந்து ஸ்பெஷலா என்ன ஒரு சிறப்புன்னு பார்த்தோம்னா, போட்டித் தேர்வுக்கு படிக்கிறதுக்கே தனியா ஷெட் போட்டுருக்காங்க. வெளிய வந்து பார்த்தோம்னா, உள்ள நெறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லா வசதியும் ஃபேனோட, சிட்டிங் பெஞ்சோட எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனா, உள்ள போகக்கூடாதுன்றதுக்காக வெளிய இருந்து எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த இடம் வந்து பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து படிக்கிறதுக்குன்னே தனியா ஒரு இடம் குடுத்துருக்காங்க. ரொம்ப அமைதியா இருக்கட்டும், பீஸ்ஃபுல்லா படிக்கட்டும்னே அமைச்சு குடுத்துருக்காங்க. டோட்டலாவே இந்த 6 ஏக்கர் 21 சென்ட்ல மணிமண்டபத்துலருந்து, பாரத மாதா சிலையிலேருந்து, இந்த நூலகத்துலேருந்து, தியாகி சிலை, பாத்ரூம் எல்லாமே கவர் பண்ணி நீட்டா, பெர்ஃபெக்ட்டா குடுத்துருக்காங்க. இது தவிர்த்து பப்ளிக் உட்கார்றதுக்கும் இடம் குடுத்துருக்காங்க. மரத்தடியில எல்லாமே சிட்டிங் பெஞ்ச் போட்டுருக்காங்க. இயற்கையா உட்காந்து உட்காந்து பார்த்து பேசிட்டோம். நம்ம மணிமண்டபத்த விசிட் பண்ண போறதுக்கு இடம் சூப்பரா இருக்கு. அப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயம், இவருக்கும் நம்ம தியாகி சுப்பிரமணிய சிவாவுக்கும், சிவபெருமானுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஆப்போசிட்ல ஒரு கோயில் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? அவருக்கும் இவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க. அது 1924 தான் கட்டுறாங்க. இவர் அது 1924 ரொம்ப நோய்வாய்ப்பட்டுருக்காரு. 25ல இறந்துறாரு. அதனால அந்த கோயிலுக்கும், இவருக்கும் சம்மந்தம் இல்ல. இருந்தாலும் இந்த கோயில் என்னன்றது உள்ள நுழைஞ்சு பார்த்துட்டு போலாம். வாங்க. இந்த சிவன் கோயில் வந்து பார்த்தோம்னா, பராமரிப்பு இல்லாமனால ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, 1924 தான் கட்டியிருக்கிறாங்க. அது மேல வந்து குடுத்துருக்காங்க தமிழ்ல. அந்த நைய வந்து சுழிச்சு போடுவாங்கல்ல, அந்த இதில. என்னால தெளிவா படிக்க முடியல. இது சிவமயம்னு போட்டு டீட்டெயில்ஸ் குடுத்துருக்காங்க. அது தெரியல. வீடியோல இருக்கு. நீங்க ஜூம் பண்ணி வேணா பாருங்க. இது வந்து பராமரிப்பு இல்லாதனால இப்படி இருக்கு. ஆனா சில பேர் வந்து பூஜைகள் பண்றாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. சிவன் லிங்கம் இருக்கிறது பெரிய விஷயம். அது இவ்வளோ பக்கத்துல இருந்து சிட்டில டவுன்ல இருந்து யாரும் கொஞ்சம் கண்டுக்காம இருக்கிறாங்கன்றது ஒரு கஷ்டமா இருக்கு. பாப்பாரப்பட்டியிலயும் இன்னும் சிவன் கோயில் அங்க இருக்கு. ஆனா இதுல ஏன் இது பழைய கோயில் வந்து பழமையான கோயில ஏன் கண்டுக்காம இருக்காங்கன்னு தெரியல. ஆனா இனிமேவாச்சும் யாராச்சும் அந்த வீடியோ பார்க்குறவங்க, அந்த கோயில் என்னன்னு பார்த்து ஏதாச்சும் கொஞ்சம் சிறப்பு செய்யுங்க. ஏன்னா லிங்கத்த நம்ம வழிபாடுபடுறதுனால, அது பழைய கோயில்ல மிகப்பெரிய சிறப்பு இருக்கு. ஒண்ணும் இல்லைங்க. போறவங்க ஏதாச்சும் ஒரு மாலை, இல்லன்னா ஒரு தண்ணி ஊத்திட்டு இது பண்றது, ஒரு வில்வ இல வைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. அது எப்படி சொல்றது, இல்ல சிவன் பக்தி இருக்கிறவங்களுக்கு அந்த விஷயம் புரியும். அந்த சிவன் பக்தியில இருக்கிறவங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்க, அது கண்டிப்பா அது என்ன செய்ய முடியுமா பாருங்க. நான் வந்து இனிமே அந்த வழியில போற மாரி இருந்தா கண்டிப்பா போய் இந்த சைடு போவேன். அதேமாரி இந்த டெவலப் பண்றதுக்கு என்ன வழி ஏதாச்சும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு. பாப்பாரப்பட்டியில அந்த மணிமண்டபத்துக்கு நேர் ஆப்போசிட்ல தான் சிவன் கோயில் இருக்கு. டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் தெரியல. 1924 தான் கட்டியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் போடுறோம். தொடர்ந்து பாருங்க. ஏதாச்சும் நிறை, குறை இருந்தா கமெண்ட்ஸ் மூலமா தெரியுங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம நிறைய வீடியோஸ் நிறைய வித்தியாசமான இடத்துலலாம் போயிட்டு நம்ம